கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Glory, ஆமென். அவர் நம்முடைய வெளிச்சமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. என் தேவன் என் வெளிச்சம், அவர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, ஜீவனுக்காரனானவர், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் கைவிட்டாலும் என் நேசர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று கலங்கி கொண்டு இருக்கிறேன். அதனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆமென். நல்லா சந்தோஷமா உற்சாகமாய் அவரை துதிப்போம். தாயும் தந்தையும் தள்ளி விட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளி விட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தன் மலை மேலே என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கரங்களை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்பும்போது என் தேவன் அருகில் இருந்து என்னை காத்தார். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தாரே. தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான பத்திரம் பாடுமா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம், காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம்.
கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். அவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூருவோம். சொல்லுமா, மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூருவோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். இந்த பூமியில இருக்கிற பிரச்சனையை நாங்க பார்க்கல. ஆமீன். பரலோகத்தில் எங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆமீன். சொல்லுமா, காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நல்ல கரங்களை தட்டி ஆமே சொல்லுங்க. காண்கிற இந்த உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எங்கள் உபத்திரம், லேசான உபத்திரம். ஆமே. ஹல்லேலூயா. ரே பிரா 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 பரி பிரா பிரா ரா ரா பரி பலா ரா 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 பரி பலா ரா ஓரா பிரா 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 ரா பரி பலா பரி பலா ரா பிரா 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 பரி கபரி பலா. நல்ல வாய் திறந்து ரே பிரா பிரா ரா ஷப்ரா கபரி பலா ரா பிரா 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 ரா ஷ. அப்பா, உம்மை போல யாரும் இல்லை, யாருமே இல்லப்பா. நீர் அவ்வளவு நல்லவரப்பா. நீர் எங்களுக்காக சிலுவையில ஜீவனையே கொடுத்தீரப்பா, எங்களை வாழ வைப்பதற்கு, நாங்கள் வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு. எல்லா வியாதிகளையும் சிலுவையில சுமந்துட்டீங்களப்பா. நாங்கள் மரணமில்லாத நித்திய வாழ்க்கை வாழ்வதற்காக நீர் எங்களுக்காக மரித்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு. ஷப்ரா கபலா பரி பலதர பிசாசு கடியில் அடிமையாகவே நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், மாற்றம் என்னையா என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா. உம்மை மறந்தவோ துரோகினான், என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா. அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்தே
நீர் காத்திடும் மெசியா மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க விடும் முழங்காலில் நிற்க விதத்தை அறிய தினம் தோறும் தேவா உணர்த்தும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் எதுவுமே வராமல் காத்திடும் இந்த பாதளத்தில் உம்மை போல் யாரும் அப்பா உம்மை போல யாரும் இல்லை இயேசு நல்லவர் 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 நல்ல வாய்த்திருந்த ஆவியில ரேப்ராகா பிரபரபல துடபா ஷப்ராகா ரேப்ரபரபல துடபா fire anointing ரேப்ராகா ரேப்ரபல ரேபல துடபரபரபல ரேபா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா ஆமென் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது தேவ மகிமை தேவ பிரசன்னம் ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறது உங்கள் பொருளாதாரத்தில் இறங்கி வருகிறது ஓ ரப்ராகா பரேபாலா துராபா ஷப்ராகா பரேப்ராகா பரேபரேபரே கால்களுக்கு வைக்கப்பட்ட எல்லா கண்ணிகள் எரியுது ஓ ஒரு புரோஷி பிராகா blood of Jesus இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஜீசஸ் ஒரு பராட்டா de ஷெப்ராகா பரபரபல fire 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 ஒரு புரோஷி பிராகா பரபரபல தரபரே கபரபல ஆமென் ஷபரபல பரபல பரபல தர ஷபரபல ஹalleluya கல்லீரல் பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது புதிய நுரையீரல் புதிய கல்லீரல்கள் உருவாகிறது fire touch Jesus mighty name of Jesus எல்லா மாந்திரீக கிரியைகள் எரியுது 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 விறகுல நெருப்பு எரியுறது போல அக்கினி இறங்கி ஒரு விறக போல ஒரு பதற போல உங்களுக்கு எதிரான மாந்திரீகங்களை சுட்டரிக்கிறது தேவ அக்கினி இறங்குது இயேசுவின் அக்கினி நெருப்பா இறங்குது அக்கினி பத்து விழுது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள விழுது எல்லா கட்டுகள் உடையுது இது கட்டவிழ்கிற ஒரு நேரம் கட்டுகள் உடைகிற ஒரு நேரம் வியாதிகள் மறைகிற ஒரு நேரம் இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசப்பா நமக்கு இலவசமா கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி தந்திருக்கிறார் நீ இயேசப்பான்னு கூப்பிட்ட போதோ வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் உம்மை போல் யாருண்டு இந்த நீசுநாதா இது உங்கள் அற்பத்தின் நேரம் பெற்றுக்கோங்க ரிசீவ் பண்ணுங்க
உங்க மனசை விட்டு பேசுங்க, ஏசப்பாட்ட பேசுங்க. ஏசப்பா எனக்கு இந்த காரியத்துல அற்புதத்தை செய்யுங்க, பேசுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். இந்த தீர்மானத்தை இன்றைக்கும் காத்திட ஆவியாயிருக்கும். ஆமென். ஒருக்கும் உமக்கே ஐவரிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகளாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகளாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உலக மாம்சம் பிசாசை நாங்கள் ஜெயிப்போம், ஜெயிப்போம். சொல்லுங்க, நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் உலகத்தை ஜெயிப்போம். உலக மாம்சம் பிசாசை ஜெயிப்போம், வியாதியை ஜெயிப்போம். நாங்கள் மரணத்தை ஜெயிப்போம், நாங்கள் வார்த்தையால் ஜெயிப்போம். மரணம் இல்லை, வியாதி இல்லை, சொல்லுங்க, பாவம் இல்லை, சாபம் இல்லை. Hallelujah. நல்ல சத்தமாரி பாட வேண்டுமே, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக அன்பு பொழிந்திட்டாவியை மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. கேளுங்க, அப்பா என்ன நிரப்புங்க. விடுதலின் ஆவியினாலே நிரப்புங்க. அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும், அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும், அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். தலையை நாடைக்க ஆவியில் நிரப்புமே. பாத்திரம் மலிந்தோட நீச்சலாட மூழ்கியே நிச்சரத்தில் மகிழ அக்கினி அக்கினி அபிஷேகம். இந்த நாவல் வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக பொழிந்திட்டாவே மாறியாக இன்று பொழிந்திடுமே. தரித்திருப்போம், ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும். ஜபமென்றுதலிலே தரித்திருப்போம், ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும். என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, தலையை நாணிக்க, தலையை நாணிக்க ஆவியில் நிரப்புமே, ஆவியில் நிரப்புமே. பாத்திரம் மலிந்தோட, பாத்திரம் மலிந்தோட நிச்சலான மூழ்கியே, நிச்சலான மூழ்கியே நிசரத்தில் மகிழ, நிசரத்தில் மகிழ அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். இந்த நாவல் தித்திடும், இந்த நாவல் தித்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக இன்று பொழிந்திட்டாவே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஆகபலாங்கந்தார ஹந்தூரி பெல்தலா ஷீகிமினாங்கரபல் கிருகந்தனா ஷீகவராங்க்ரபந்தரா ஸ்நீதனாந்தருதனஸ் தேவ மகிமை இறங்கி வருகிறது. தேவ பிரசனம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எல்லா மறைவான கண்ணிகள்லாம் எரியுது 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 எரியுது. தேவ மகிமை இறங்கி வருது. சமூகத்துல ஆமீன். உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் அறிந்து மறியாமல் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னியும்.
என்னை உடைய ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லுங்க. கழுவுங்கப்பா. ரப்ரபா அப்பா எங்களை கழுவுங்க. ரப்ரபா இன்னும் எங்களை பரிசுத்தமாக்குங்க. ஓ ரப்ரபா ரப்ரபா ரபரி ரபா ரகபரி பலதரபரி பலதரபா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க 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 நிரப்புங்க. ரப்ரபா ரபலதரபா ரகபரி பலதரபரி தூயரே தூயரே சர்வ வல்ல தெய்வமே பாத்திரரே துதி உமக்கே. டாடி நீர் பாத்திரரப்பா, நீர் பாத்திரர். பரலோக காற்று இப்போது உங்க வீடுகளுக்குள்ள வீசுது. பரலோக கிளைமேட் உங்க வீடுகளுக்குள்ள வருது. பரலோக மகிமை உங்க வீடுகளுக்குள்ள கட்டவிழ்க்கப்படுகிறது. பரலோக தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். உங்க வீடுகளுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பாளையம் எங்கும் அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல கரங்களை தட்டி இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையிலே கேட்கப்படுவது இல்லை. சொல்லுங்க, இனி கொடுமை எங்கள் தேசத்திலே கேட்கப்படுவது இல்லை. இனி கொடுமை எங்கள் தேசத்தில் இருக்க. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நம்முடைய குடியரசு தின நம்முடைய தேசம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடியரசு தின நாளில் எங்கள் குடியரசு தலைவருக்காக ஜெபிக்கிறோம். பிரதமருக்காக, முதல்வருக்காக, ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்காக, ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலே கொடுமை இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. இனி உன் கொடுமை தேசத்திலே கொடுமை இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. எத்தனையோ ஜனங்கள் கொடுமைப்படும். ஜாதியால், மொழியால், மதத்தால் கொடுமைப்படுத்தப்படுகிறார். பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார். திக்கற்ற பிள்ளைகள் கொடுமை அப்படிப்படுத்தப்படுற. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறுவதாக வார்த்தை சொல்லுதப்பா. இனி உன் கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் எல்லையும் உன் எல்லையில கேட்கப்படாதுன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. எங்க தேசத்தில் அழிவு கேட்கப்படக்கூடாதுப்பா. தேசத்தின் எல்லை முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஜீசஸ் கல்வியில எங்க தேசம் சிறந்து விளங்கட்டும். கல்வித்துறையில இருக்கிற எல்லா போராட்டங்கள், அருவருப்புகள்லாம் ஒழியட்டும். பாட புஸ்தகங்கள் எல்லாம் சுத்தம் பரிசுத்தம் உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தை வரட்டும் அப்பா. ஏசப்பா உம்முடைய தியாகம் அதுல வரட்டும். அருவருப்புகள்லாம் ஒடியட்டும். நல்ல கரங்களை தட்டி பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமமும் அல்லவே. சொல்லுமா, பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமமும் அல்லவே. ஆவினாலே ஆவினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆமென். நம்முடைய தேசத்தின் தலைவர்களுடைய பலத்தினால் ஒண்ணுமே இல்லை, பராக்கிரமத்தினால் ஒண்ணும் இல்லை, ஆவியினாலாக. நம்ம ஆவி நம்ம ஆண்டவரை அறிந்த நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆவியில ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்முடைய தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுவார். நல்ல ஆவியில அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். சொல்லுங்க, அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். தேசத்தில் இருக்கிற நுகத்தடிகளை முறிக்கும். ஜாதி வரி, இனவெறி என்ற நுகத்தடிகளை முறிக்கும். ஓ பச்சார வேசித்தனம் என்ற நுகத்தடிகளை முறிக்கும். கொலை கொள்ளை என்ற நுகத்தடிகளை முறிக்கும். அடிமைத்தனம் என்ற நுகத்தடிகளை முறிக்கும்.
Hallelujah. கசந்தமாரா மதுரமாகும் கொடிய எகிப்து அகன்றிடும். கசந்தமாரா மதுரமாகும் கொடிய எகிப்து அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை அவர் தேற்றிடுவார். சொல்லுமா, நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆமே, ரெண்டு கரங்களை தட்டி நல்லா களி கூறுங்க. மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் தேசத்திலே பெரிய காரியத்தை செய்வார். ஆமே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த வருஷம் நம்முடைய தேசத்துல பெரிய காரியத்தை செய்ய போறார். பெரிய ரட்சிப்பை பார்க்க போறோம். பெரிய எழுப்புதலை பார்க்க போறோம். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு. ஆமென். உந்தன் கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உந்தன் கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. அப்பா, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கிறோம். நன்மை கிருபையும் தொடரட்டும். செழிப்பின் அபிஷேகத்தை ஊற்றும். மரணம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, அலறுதில்லை. அந்த அபிஷேகத்தை, அந்த அனாயிண்டிங்கை ஊற்றும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும். இந்த ஆண்டு நிறைவான ஆண்டா இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இந்த ஜனங்களை ஆற்றி தேற்றி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இந்த நாள்ல ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்த எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். பிரேயர் மினிஸ்ட்ரி இந்தியா என்ற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தால் உங்கள் யாவருக்கும் அன்பினிய வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் இயேசு நாமத்தால் அந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு வாழ்த்தி வர இருக்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட அறிவான ஒரு வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனம். ஏசாயா 54:17. என்னோட கூட சேர்ந்து வேத புத்தகத்தை திருப்பிக்கொள்ளும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லின இந்த நாளில் உங்கள் ஒவ்வொரே பார்த்து, ஹல்லேலூயா, மனிதர்களுடைய காரியங்களோ பிசாசின் காரியங்களோ எனக்கு என் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வி, மரணங்கள், இழப்புகள், வேதனைகள், வலிகள், இதுனா ஒருவேளை பிசாசு ஏதாவது எனக்கு எதாக பிள்ளைசனி இருக்குமோ, எனக்கு எதாக மனிதர்கள் ஏதாவது செய்திருப்பா என்று கலக்கத்தோடு கேள்வியோடு குழப்பத்தோடு இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியை கத்தவங்களோடு கூட பேசின்றார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக, எதிராக, ஹல்லேலூயா, உங்களுக்கு அகென்ஸ்டாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. ஹல்லேலூயா. எந்த பகலில் பறக்க அம்புகள், இருளின் அதிகாரங்களும் உங்களுக்கு கிரியை செய்ய முடியாது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நம்ம ஹல்லேலூயா மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. சத்துருவின் எந்த பலன் நம்ம மேற்கொள்ள முடியாது. சர்ப்பத்தை மிதிக்க
தேளை மிதிக்க அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டார். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நமக்கு முதலாவது பாவ மன்னிப்பாக மீட்பு வந்தது. எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை முதலாவது. இரண்டாவதாக எல்லா சாபத்திலிருந்தும் எல்லா பிசாசு கிரியைகளும் நமக்கு விடுதலை உண்டானது. ஹல்லேலூயா. ஒரு வழியாக நமக்கு அகெயின்ஸ்ட் வர மாதிரி தெரியும், ஒரு வழியாக பிரச்சனைகள். ஆனால் நமக்கு எதிரே வந்த பிரச்சனைகள், நபர்கள், பிசாசுகள்லாம் 7 வழியாக சிதறி போவாங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நமக்கு எதிராக போராடுவார்கள் என்றால் ஹல்லேலூயா, அவங்க டைரெக்டாக நம்ம கூட போராடல, அவங்களுக்குள்ளே இருந்து அவங்க பிசாசுக்கு சில நேரங்களில் விற்று போட்டு தன்னை அர்ப்பணித்து பிசாசு அவங்கள அறியாமல் சவுல் போல் பிசாசு சொன்ன காரியத்தை செய்து மற்றவங்கள பராமப்படுறது, மற்றவங்கள இகழ்ச்சியாக அற்பமாக ஆபாசமாக பேசுறது, அவங்களுடைய வழிகளை கெடுத்து போடுறது, அவங்கள முன்னேற்றத்தை தடை செய்கிறது, அவங்கள பற்றி பின்பதாக புரணி பேசுது, இப்படிப்பட்ட காரியங்களை பிலிசம் வைப்பது, கொலை செய்வது, கொலை செய்ய ஆலோசனை பண்ணுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே பிசாசின் காரியங்கள். அந்த மனுஷியை பிசாசு ஆட்கொண்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள செய்வான். ஆனால் தண்டனை அந்த மனுஷிக்கு தான். அதே போல் தேவ ஆவியில் நடத்தப்பட நாம ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைங்க. அதே போல் பிசாசு ஆவியில் நடத்தப்படுறாங்க, பிசாசோட பிள்ளைங்க. தேவ ஆவியில் நடத்தப்படுற பிள்ளைங்க நீதி நியாயம் யோசிப்பாங்க, செய்வாங்க. ஆனால் பிசாசு ஆவியில் நடத்தப்படுறவங்களுக்கு தீய சிந்தனை, மற்றவங்களை எப்படி கெடுக்கணும், மற்றவங்களுடைய வழிகளை தாறுமாறாக்கணும், மற்றவங்களை நேரில் நல்லா பேச மாதிரி பேசிட்டு பின்னாடி பேச எல்லாமே பிசாசு சுபாவங்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருக்கும்பொழுது அவருடைய செட்டை நம்மளை மூடும்போது சங்கீதம் 91 உன்னதமானவருடைய ஹல்லேலூயா அந்த மறைவாகிய அந்த செட்டின் மறைவு ஹல்லேலூயா அந்த நிழல் ஹல்லேலூயா நீங்கள் பாக்கியவான். ஹல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் ஹல்லேலூயா நம்ம பாக்கியவான்கள். உடைய செட்டை நிழலே உள்ளவங்களுக்கு கர்த்தர் கோட்டை அரணாக இருப்பார். ஹல்லேலூயா. உன்னதமான மறைவுக்கும் அவருடைய நிழலில் அந்த செட்டையாக நிழலில் தங்கும்பொழுது எல்லா பகலின் அம்புகள், வேடனுடைய கண்ணிகள், ஹல்லேலூயா பாலாக கொள்ளனைகள், இரவில் வராங்க பயங்கரங்கள், எல்லாவற்றும் கர்த்தருமே பாதுகாப்பார். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களிலே அதிகமாக பிசாசு மனிதனை வீழ்த்த அவன் பயன்படுத்தின ஒரு ஆயுதம், அதிகமாக வருகின்ற ப்ரேயர் கால்ஸு, அதிகமாக இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ், அதிகமாக தேசங்கள் உலகங்கள் நடக்கிற ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு ஒரு காரியம், ஒரு வியாதி என்றால் ஹல்லேலூயா அது முதலிடம் மனவியாதி தான். அதுக்கு பின்பதாக தான் சுகரோ, ப்ரெஷரோ, கேன்சரோ, எய்ட்ஸோ எல்லாமே. இந்த கொள்ளை நோய்களை விட மிக ஆபத்தானது மனவியாதி, டிப்ரெஷன் என்று இன்றைக்கு மிக சர்வ சாதாரணமாக எல்லா வயது பிள்ளைங்களையும் தாக்குகிறது. ஏனென்றால் முன்பு காலத்தில் படிப்பு ஸ்ட்ரெஸ் கிடையாது. காம்படிட்டிவ் வேர்ல்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு தன்னுடைய அடுத்த வீட்டு பிள்ளை அவங்க நல்லா படிக்காங்க, அவங்க நல்லா வாழ்கிறாங்க, அவங்க இதிலெல்லாம் சிறந்து விளங்குறாங்க என்று அப்படி ஒரு ஈகோ, ஒரு காம்படிட்டிவ் எல்லா இடங்களையும் மற்றவர்களை காட்டில் நம்ம சிறந்து விளங்குகின்ற, மற்றவர்களுக்கு நல்ல வசதியாக வாழ்கிறாங்க, நல்ல வேலை, நல்ல நிறுவனத்த வேலை, நல்ல இடத்துல சம்பந்தம், இப்படி அடுத்தொலை பார்த்து தானும் அப்படி வாழ வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு மோக வலையில், ஒரு கண்ணியில் பிறர் ஆழமாக வாழ்கிறாங்க, நாமளும் அப்படி ஆள வேண்டும் என்று எல்லா இடத்துலையும். அது ஸ்கூல் லைஃப்லேருந்து ஆரம்பித்து ஒரு பிள்ளைக்குள்ள ஒரு நல்ல டேலண்ட் இருந்தால் இன்னொரு பிள்ளைக்கு அது வேறு டேலண்டாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்களின் பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, அந்த பிள்ளையை போல் நம்மளுடைய பிள்ளையும் ஓவியத்தில் நடனத்தில் சிறந்து விளங்க வேண்டும். ஆனால் அந்த பிள்ளைக்கு ஓவிய திறமை இருக்கும், நடன திறமை இருக்காது. ஆனால் அந்த பிள்ளை நடனத்தில் நல்லா இருக்கா, நீயும் அதே போல் செய்ய வேண்டும் என்று அவங்கள ப்ரெஷர் கொடுக்காங்க. முதலாவது ப்ரெஷர் எங்கே ஆரம்பிக்குது? ஸ்கூலில் ஆரம்பிக்குது. அதே போல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சென்று அந்த பிள்ளைங்களை எப்பொழுதுமே ஸ்கூல், டியூஷன் இப்படி சென்று அங்கேருந்து ஸ்ட்ரெஸ் ஆரம்பித்து அப்புறம் வேலை பார்க்க இடங்களில் மற்றவர்களை காட்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று பழைய எஃபர்ட்ஸு, வேலை பார்க்க இடங்களில் ஸ்ட்ரெஸ்ஸு, குடும்பத்தில் ஸ்ட்ரெஸ், எல்லா இடங்களும் இப்படிப்பட்ட பல காரியங்கள் இந்த கடைசி காலங்களில் எங்கும் காணப்படுகிறது. அது நிமித்தமாக அநேகர் இன்றைக்கி தற்கொலை பண்ணி மறைத்து கொண்டிருக்கிறார்கள். வருஷங்கள் கூட ஒவ்வொரு வருஷம் இந்த தற்கொலை பண்ணும் விகிதம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் வரும்பொழுது கர்த்தர் ஒரு நாமம், விசேஷத்தின் நாமம், நமக்கென்று ஒரு பாலன் பிறந்தார், நமக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் என்னது? ஹல்லேலூயா. யெகோவா ஷாலம், சமாதான பிரபு. ஹல்லேலூயா. பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவர் தான். ஹல்லேலூயா.
அவர் சமாதான தேவன். சீக்கிரமாக சாதாரண கால்கீழே நசுக்குவார். உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல, இதோ என் சமாதானத்தை நான் கொடுக்கினேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே உள்ள ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, ஒரு ஸ்பெஷல் தன்மை என்னென்னா, சமாதானம் என்றால் அது ஒரு சாதாரணமான சமாதானம் அல்ல, அசாதாரணமான சமாதானம். இயேசு பின்பற்றவங்க, இயேசு ஏற்றுக்கொண்டவங்க, அவரோடு கூட நெருங்கி வாழ்றவர்களுக்கு அது நன்றாக தெரியும், புரியும். ஹல்லேலூயா. எப்படி என்றால், அவருக்கு ஃப்யூச்சர் தெரியும். ஒவ்வொரு பிள்ளைங்களை குறித்தும், இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மகன் மகளை குறித்தும் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தில் அவங்கள பங்கு பெற, ஈடுபட அவர் தேடி அழைப்பார். அவங்கள முன்குறிப்பாக தெரிந்து கொள்வார், அழைப்பார், நீதிமான மாற்றம் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கும். அவங்க ஒருவேளை ஆண்டோட்டு வழிவிலகி போனாலும் திரும்ப இழுப்பிற்கு ஆண்டுக்கு அந்த செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்படியாக ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய அந்த அழைப்பில் அவங்க இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த திட்டத்தை இருக்கும் பொழுது கர்த்தர் மேலும் 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 கிருபை கொடுப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை உண்டு. சில நேரங்களில் சில இடங்களில் சில அவமானங்கள், நிந்தைகள், சில இழப்புகள் வரணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் நினைச்சிருப்பார். அது என்னன்னா ஜெபிச்சாலும், என்னதான் நம்ம ஆண்டோட வாழ்ந்தாலும் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடாத செய்யும். ஹல்லேலூயா. அது இயல்பான அந்த சோதனை தாங்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். ஃப்யூச்சர் அவர் கையில் இருக்கிறனால ஆண்டவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்குன்று அந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்லையும் அவர் சீச்சலோடு கூட கடலில் பிரயாணம் பண்ணும்பொழுது காற்றும் புயலும் அதிர்னது. பயங்கரமாக இந்த கடலே புரண்டு, அந்த கடல் அந்த போட்டே தூக்கி கீழே தள்ளுற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டான போது அவங்கெல்லாம் பயந்து அலறாங்க. ஐயோ, நாங்கள் சாக போகிறோமே, உங்களுக்கு அது கவலை இல்லையான்ட்டு அவரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கடவுளாக இருந்தும் நீங்கள் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களேன்ட்டு. அப்போ ஆண்டு சொன்னார், அற்ப விசுவாசி, உனக்கு விசுவாசம் இல்லையா? நீ உனக்குள்ள விசுவாசம் எவ்வளோ இருக்குது, உனக்குள் உள்ள பலனை நீ அறியலை, உனக்குள் உள்ள அபிஷேகத்தின் வலிமை நீ போனறில்லையா? நீ சொன்னால் இந்த இயற்கை கட்டுப்படும். நான் இந்த பூமியில் எல்லாவற்றையும் உண்டாக்கி நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். எல்லாவற்றையும் நீ ஆண்டுக்கொள். உனக்கு கீழே தான் எல்லாமே, நாட்டு எல்லாமே உனக்கு கீழே. இந்த இயற்கையை பார்த்து நீ பேச அது உனக்கு அடங்கும். ஒரு நாய்க்குட்டியை போல் அதை அடங்கும். ஹல்லேலூயா என்று சொல்லி அவங்க சத்தம் போட்டு திருப்பி அதை எரியாது அமைதியில் இருந்து சொல்கின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன், அவருக்குள்ள அவ்வளவு சமாதானம். ஹல்லேலூயா. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். உண்மையான தேவ பிள்ளைங்க இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப டேக் இட் ஈஸியாக கடந்து போவாங்க. வார்த்தையால் ஜெயிப்பாங்க. ஏனென்றால் இயேசு வார்த்தையில் ஜெயித்து அந்த சமாதானத்தை இந்த நாளை கற்றவங்களுக்கு கொடுக்கின்ற இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எந்த ஆயுதம், நீங்கள் இந்த வசனத்தை சொல்லுங்கள், எனக்கு எதிராக உருவாகின்ற எந்த ஆயுதம் அது ஒரு நாளுமே வாய்க்காது. எனக்கு எதிராக நியாயத்திலும் எந்த நாமே நான் குற்றப்படுத்துவேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இது உங்கள் ஒவ்வொருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஆசாரியர்கள், ஆண்டவரை சேவிக்கின்ற எல்லாருமே ராஜாக்கள். விசேஷித்த ஆசாரிய தன்மை பழைய ஏற்பாட்டு காலத்தில் உண்டு. ஆனால் கடைசி காலத்தில் எல்லாருமே கிருபையும் பிரமாண்டம், அந்த புதிய ஏற்பாடு பிரமாண்டோட எல்லாருக்குமே புதிய உடன்படிக்கையில் எல்லாருமே ஆசாரிகள். எல்லோருமே நம்ம பலி செலுத்துகின்றோம். நான் பெரியவன், நீ பெரியவன் வேறுபாடு என்று அபிஷேகத்தில் வேறுபாடு ஒருவேளை இருக்கலாமானால் இல்லையா? அதுக்காக ஆண்டவர் அவங்கள ஒருவன் உயர்ந்தான் ஒருவன் தாழ்ந்தான் என்று அவர் குறையாக நினைக்க மாட்டார். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை பிரித்து கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விதமான ஊழியங்கள், எப்படி 10 விரல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குதோ அதே போல் ஒவ்வொரு விதமான அபிஷேகம் அவங்களுக்கு டேலண்ட்டுக்கு தக்கதாக, அவங்களுக்கு ஏற்றதாக அந்த வரங்களை பிரித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட பட்சபாதம் என்பது இல்லை, வேற்றுமை நிலையில் என்பது இல்லை. இந்த கடைசி காலத்தில் எல்லாருமே ஆசாரிகள், எல்லாருமே ஒரு பக்கம் யுத்தம் பண்ணுற ராஜாக்கள். நம்ம பிசாசிட்ட இருந்து ஆண்டவருக்காக நம்ம நிலங்களை, இந்த பூமியை சுதந்திரிக்க வேண்டும், ஆண்டு ராஜ்யத்தை கட்ட வேண்டும், பிசாசு ராஜ்யத்தை உடைக்கணும். இதுதான் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அசைன்மெண்ட். ஹல்லேலூயா. இதுக்கு இடையராக வருகின்ற இந்த பூமியின் காரியங்கள் ஒன்று நமக்கு வாய்க்காது. சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. எந்த ஆயுதம் அது ஒரு நாளும் எனக்கு எதிராக அது வாய்க்காது. ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்க கூட இருக்கின்றார். இயற்கை கட்டுப்பட்ட அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அதை ஆண்டு கொள்வீங்க, உங்களை அதை ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து பேசுங்க, ஒன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படக்கூடாது. இதுவோ அதுவோ, இது நடந்துருமோ என்று நீங்கள் பேசினால் பிசாசு உங்களை ஓவர்டேக் பண்ண முடியுமே தவிர நீங்கள் இடம் கொடுத்தா தான். நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு கர்ஜிக சிங்கம் மாதிரி சும்மா பயங்காட்டு வருவான். ஆனால் ஹல்லேலூயா, அவனை நம்ம மேற்குள்ள அதிகாரம் ஆண்டு கொடுக்கலை. நீங்களாம் ஒப்பு கொடுத்தாலொழிய அவங்களே தொட முடியாது. ஹல்லேலூயா. யோபு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்.
அந்த சில காலங்கள் அவ்வளோதான். ஆனால் அந்த நாளில் ஜீவன் எடுக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தார். எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் ஆண்டவர் ஒரு பக்கம் புலம்புறான் ஆனாலும் நண்பர்களாக ஜெபிக்கான். கடைசியாக கர்த்தர் வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க ஒரு 6 மாதம் அவனுக்கு அந்த பிரச்சனைகள். ஆனால் அவன் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்றான், பல தலைமுறைகளை பார்க்கின்றான். அவனுக்கு இறந்த பிள்ளைகளை காட்டிலும் ஹல்லேலூயா புதிய பிள்ளைகள் பிறந்து புதிய வாழ்க்கையை ஆண்டு கொடுத்து புதிய அழகை, புதிய வல்லமை, புதிய மகிமை, புதிய உயர்வை கொடுத்து அவனை எல்லாரையும் காட்டிலும் திரும்ப ஹல்லேலூயா முந்தின அந்த நாட்களில் சிறை பார்க்கணும், அந்த பிந்தின நாட்களில் சிறை, பிந்தின நாட்டு மகிமை அது ரொம்ப பெருசாக ஹல்லேலூயா மாறுகிறது. அவனுடைய சிறையிருப்பு முன்னதை பார்க்க பின்னது ரொம்ப மகிமையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் இழந்ததை போனதை வச்சு கவலைப்படாதீங்க. ஒருவேளை அது எப்படி போனது என்று அதை ஆராய்ச்சி பண்ண நமக்கு தேவையில்லை, உரிமை இல்லை. இனி வருகின்ற காலங்களில் ஆண்டு எனக்கு நான் இழந்தது தக்கதாக யோபை போல பெரிய காரியங்கள் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிசாசு அவனை விட்டு விலகி போனான். ஹல்லேலூயா. யோபு அந்த நாளிலே ஆண்டுக்காக ஒரு வைரகமாக நின்றார், கர்த்தவரை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சில வசனம் வாசிங்க. யோபு 5:19 வசனத்திலேருந்து நம்ம 24 வசனத்தில் சில காரியங்கள் கர்த்தர் அடுத்த காரியமாக உங்களை எதுக்கெல்லாம் விலைக்கு பாதுகாப்பார் என்று நம்ம இந்த யோபு புஸ்தகத்தில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோபு 5:17 சரியாக பாடப்பட்டது. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகியால் சர்வர்களுடைய சிற்சி நீங்கள் அற்பமாக என்னாதீங்க. சில நேரங்களில் அவனுடைய சிற்சியை நம்ம சரிப்படுத்த, நம்மளை மோல்டு பண்ண, நம்ம சீர்படுத்த சில வேலைகளில் கர்த்தர் நமக்கு சிற்சியை கொடுப்பார். ஹல்லேலூயா. அது நம்ம ஆழ்ந்து போக அல்ல, இன்னும் நம்மளை வந்து ஷைன் பண்ண. ஹல்லேலூயா. அவர் காயப்பட்டார், காயக்கட்டுவார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆனால் 6 இக்கட்டுகளுக்கு கர்த்தவங்களை விலக்கி பாதுகாப்பாராம். 7ஆவதிலும் பொல்லாப்பவங்களை தொடாது. என்ன காரியம் என்றால் ஹல்லேலூயா குறித்து கொள்ளுங்கள், பஞ்சு காலத்திலே அவர் உண்மை மரணத்துக்கு விலக்கி பாதுகாப்பார். உலகம் முழுவதுமே இன்றைக்கு நம்ம வாழ்கின்ற இந்த காலகட்டம் 2025 இந்த ஜனவரி கடைசி நமக்கு வந்துட்டு இந்த மாதம் முடிய போகிறது. இந்த வருஷம் தொடங்கில இருந்து எங்கு பார்த்தாலும் நேபாளத்தில் நிலநடுக்கம், அதே போல் அமெரிக்காவில் காட்டு தீ, ஹல்லேலூயா எங்கே பார்த்தாலும் பயங்கரமான மிகப்பெரிய அழிவு, இன்னும் அந்த காட்டு அணைக்க முடியல. அதே போல் நேற்று இந்த உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் தீ பிடிக்குதுன்னு சொல்லி யாரோ சொல்லி ஒரு வதந்தி கலப்பிட, அதை நம்பி இறங்கி ஓடி மற்ற இன்னொரு ட்ரெயின் அடிபட்டு ஒரு 12 மறைக்காங்க. இப்படி நிறைய சம்பவங்கள், நிறைய அழிவுகள், நிறைய தண்ணீரால் அழிவு, புயலால் அழிவு. சவுதியில் பாலைவனத்தில் இன்றைக்கி வெள்ளம் பயங்கரமான இந்த ஒரு மாதம் அவ்வளோ உலகம் முழுவதுமாக பஞ்சம் தவிர்த்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பயங்கரமான காலநிலை வெப்ப மாற்றத்தால் தண்ணியே வராத ஏரியாவில் தண்ணி வருது, வெள்ளத்தால் பாதிப்பு, இன்னொரு பக்கம் ரொம்ப ட்ரை ஆகிறது. இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் நம்ம சுற்றி இருந்தாலும் ஹல்லேலூயா அவர் பஞ்ச காலத்தில் நம்மை மரணத்துக்களுக்கு பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யுத்தத்திலே உங்களை பட்டயத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பட்டயத்தின் வெட்டுக்கும் விலைக்கு மீட்பார். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கின்றார். நமக்கு எதிரான யுத்தங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிசாசானவன் எப்பொழுதுமே கண்ணிகளை தொடுத்தாலும் ஹல்லேலூயா உன்னை தொடுகினுடைய கண்ணை தொடுகின்றான் என்று சொன்னார். பகலில் எந்த அம்பு வந்தாலும், எந்த பட்டயமோ, சிலருடைய நாவுகளாகிய பட்டயங்கள், வார்த்தைகள், அந்த பட்டயங்கள் இதயத்தை நம்ம குத்தி கிடைக்கும் செயல்கள், பிசாசா விற்றுப்பட்ட மனிதர்களால் இப்படிப்பட்ட பட்டயங்கள் வந்தாலும் ஹல்லேலூயா தேசில் பட்டயங்கள் வந்தாலும் அவர் நம்ம விலைக்கு பாதுகாப்பார். கர்த்தமாக கூட இருக்கின்றார். அவர் நம்முடைய அரணாக கொட்டைகள் நம்மை சுற்றி இருக்கின்றார். நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்ததாக நாவின் சவுக்குக்கும் அரைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் நான் சொன்னது. அந்த நாவு சவுக்கு போல அடிக்கும் பொழுது அது வலிக்கும், காயம் உண்டாக்கும், தோலை கிழிக்கும், ரத்தம் பீடச்சியும். அதே போல் அந்த நாவுகளை அது நமக்கு அகேன்ஸ்டாக பேசுவாங்க, நம்மளை இல்லாததை சொல்லுவாங்க, நம்ம செய்யாத காரியத்தை நான் செய்தோம் என்று சொல்லி வீண் பழி சுமத்தி வீணான காரியங்கள், வீணான குற்றச்சாட்டுகள். இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லா தரத்துலையும் எல்லோரும் இப்படி சர்வசாதாரணமாக பிற மனிதர்களை, அபிஷேகமற்ற பிள்ளைங்களை வந்து ரொம்ப தவறாக பழி சாட்டி குற்றம் சாட்டி ரொம்ப தேவையில்லாமல் பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட நாவின் சவுக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அது வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நமக்கு கிருபை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் வரும்போது அவர் நம்மை ஹல்லேலூயா மூடி மரத்துடைய செட்டின் மறைவிலே
நம்மளை மூடி மறுத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. நாம் இருக்கின்ற இடம் எங்கே? உன்னதம். இந்த பூமியில் அல்ல, நம்மை சுற்றிலும் கர்த்தருக்கு பயந்து அவர் சூழ பாலையும் இறங்கி விடுவிக்கின்றார். நம்மளை சுற்றி டென்ட் போட்டு தூதர்கள் ப்ரொடெக்ஷனோடு நம்ம வாழ்கின்றோம். இப்படிப்பட்ட காரியங்கள் பின்னாடி தான் பேசுவாங்க. மோசேக்கு எதிராக மிரியாம் ஆரோனும் எங்கேயோ பேசின ஆண்டவர் கேட்டு அவங்கள கோவப்பட்டார். அதே போல் அவங்க பின்னாடி பேசுகிற காரியங்களுக்கு பின்னாடி கர்த்தர் கிரியை கண்டிப்பாக பலனை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அவர்களை முன்னாடி நம்ம உயர்த்துவார். இப்படிப்பட்ட நாவின் சவுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அடுத்ததாக பாலாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர், பாலாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உலகத்தில் பாலாக்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட மரணங்களோ, எப்படிப்பட்ட காரியங்கள் பயங்கரங்கள் இனி வருகின்ற காலங்களில் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கண்டிப்பாக அதிகமாக அழிவுகள் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபம். எல்லா இடத்துலையும் பஞ்சங்கள், யுத்தங்கள், அழிவுகள், வானத்தில் பல அடையாளங்கள் காணப்பட போது அப்படிப்பட்ட பயங்கரங்களில் பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானுடைய இதயத்தை நிரப்பும். அல்லேலூயா. அது யாருக்கு நடக்கும்? உலகத்தில் உள்ளவங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. எனக்கு நடக்காது. ஏனென்றால் நான் இங்கே இருக்கேன் இயேசு ரத்த கோட்டைகளை. அவர் என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், என் இரட்சகர். அல்லேலூயா. அவருடைய இரத்த கோட்டைகள், அவருடைய செட்டைகளின் நிலையில் நான் இருக்கேன். என்னை எதுவுமே தொடாது. வார்த்தை சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. எனக்கு எதிராக எந்த காரியமும் வாய்க்காது. அல்லேலூயா. எது வந்தாலும் அது என்னையும் பிள்ளைங்களையும் குடும்பத்தையும் சேதப்படுத்தாது. வார்த்தையை அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு மரணதூதன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அன்றைக்கு போகும்பொழுது எந்த வீட்டில் பஸ் காட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படுது அந்த வீட்டில் இருந்து மரணதூதன் விலகி போனான். ஒவ்வொரு நாளும் ஏசு ரத்தத்தை வாயில் அறிக்கையிடுங்க. உங்கள் வீட்டு நிலைக்காலில் அல்லேலூயா ஏசு ரத்தம் சொல்லி பூசுங்க. தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி உங்கள் பிள்ளைங்களை ஜெபம் பண்ணி ஏசு ரத்தத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் வாகனங்கள், அரிசி வைக்கிற பணம் வைக்கிற இடத்துல ஜெபிங்க, அதை ஒப்பு கொடுங்க. ஏசு ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கன்னு சொல்லிட்டே கிடுங்க. ஒவ்வொரு அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த எப்போவுமே ஏசின் ரத்தம் இந்த வார்த்தை காணப்படட்டும். அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல பிசாசு பயப்படுகின்ற ஒரு வார்த்தை ஏசின் ரத்தத்துக்கு தான் அவன் பயப்படுறான். அல்லேலூயா. பைபிளை தலக்கமாட்டம் வச்சு படுத்தாலும் பிசாசு வரதான் செய்யும். ஆனால் அந்த வார்த்தை நாவல் இருக்கணும். அல்லேலூயா. சொல்ல வேண்டும். ஏசு ரத்தம் சகலப்பாங்க எல்லாமே சுத்திகரிக்கும். ஏசு ரத்தத்தால் நான் பிசாசை நான் மேற்கொள்கிறேன், நான் முறிக்கிறேன். ஏசு ரத்தத்தால் நான் அந்த வியாதியை மேற்கொள்கிறேன். ஏசு நாமத்தால் இந்த பிசாசின் வல்லமை எரிக்கப்பட்டு போட்டோம். ஏசு நாமத்தால் அல்லேலூயா. என்னை சுற்றி காணப்படும் எல்லாம் இருள் விலகட்டும். ஏசின் ரத்தத்தால் அல்லேலூயா. இந்த பிசாசின் வல்லமை என்னை பயமுட்டின எல்லாம் அந்த பயத்தின் ஆவி எரிக்கப்பட்டு போட்டும். அல்லேலூயா. என்று நீங்கள் சொல்ல 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 ஒரு விடுதலை உண்டாகும். அதை பார்த்து நீங்கள் அல்லேலூயா அப்படி ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நீங்கள் சிரிப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. அதை பார்த்து இப்போ நகைப்பீங்க ஏராளமாக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. கர்த்தருக்கு கொடுக்க ஆசைப்படின்னு தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமானால் இப்போது அப்படிப்பட்ட வல்லமை இறங்கி வருது. ஏசுனால் ரிசீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. காட்டு மிருகங்களுக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதியாகமத்தில் பூமியில் எல்லாவற்றையும் உண்டாக்கி கடைசியாக மனுஷனையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். நீங்கள் பழகி பெருகி இந்த பூமி சொந்தீங்க. எல்லாமே சமுத்திரத்து மச்சங்களும் அல்லேலூயா நாட்டில் காட்டில் வாழ்கிற எல்லா மிருகங்களும் நம்முடைய ஆளை கீழே. அது நம்மை சேதப்படுத்த கர்த்தர் ஒரு நாள் அனுமதி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆள நமக்கு அதிகாரத்தை கொடுத்துள்ளார். காட்டு மிருகங்கள் நம்மை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கும் பொழுது தாவீது அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன். அல்லேலூயா. அவன் சொல்லியிருந்தான், ஒரு சிங்கத்தை நான் ஒரு சாதாரணமாக நான் வேட்டையாடினேன். அல்லேலூயா. சாதாரண ஒரு விலங்கை போல் நான் அதை கிழிச்சு போட்ட சிங்கத்தின் வாயை கரடியை கொன்றேன். அல்லேலூயா. மிக சர்வசாதாரணமாக அவ்வளோ மிகப்பெரிய வலிமையோடு கூட அந்த விலங்கை எந்த ஆயுதமின்றி சர்வசாதாரணமாக அவன் கிழிச்சு போட்டான். அது நம்ம சாதாரணமாக பார்த்தால் அல்லேலூயா ரியலாக பார்த்தா அது சாத்தியமே கிடையாது. ஒரு மனுஷன் காட்டுக்குள்ளே சென்று கையில் எந்த ஆயுதம் இல்லாமல் ஒரு சிங்கத்தோடு போரிட்டு அதை கொல்வது என்பது ஒரு சாதியமற்ற செயல். ஆனால் அன்றைக்கு அவனுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் அல்லேலூயா அந்த சிங்கத்தை கொலை செய்ய வைத்து, அதே போல் கோலியாத் நிற்கும் பொழுது கோலியாத்துக்கு பயந்து அன்றைக்கு இஸ்ரேல் உள்ள படைகள் தலைவர்களே அந்த படைகளோட அத்தனை பேரும் பயந்து அவன் வார்த்தைக்கு பயந்துருந்தாங்க.
இஸ்ரேல் படைவீரர்கள் சாதாரணமான ஆள் கிடையாது. அவ்வளோ ட்ரைனிங் பீப்புள், சிறு வயதிலிருந்து பல யுத்தங்கள் செஞ்சவங்க வச்சவங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட படைவீரர்கள் மத்தியில் அன்னைக்கு அந்த படை வீரர்களே பயந்து போய் இந்த நேரத்தில் ஸ்ட்ராங்கான சவுலே பயந்து போயிருந்தான் ராஜாவே. ஆனால் தாவீதுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் அவனுக்கு தைரியம் கொடுத்து ஹல்லேலூயா கோலியாத் முன்னாடி போய் நின்று தைரியமாக பேசுகின்றான். ஹல்லேலூயா. அவனை இந்த செத்தனாய் அடிக்க எனக்கு ஹல்லேலூயா கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பார், அவனை நான் இன்றைக்கு கொண்டு அவன் தலையை நான் பறவை கொடுப்பேன்னு சொல்லி அவன் தைரியமாக பேசுகின்றான். இதுதான் நமக்குள்ள ஆண்டு கொடுத்த அபிஷேகம், வல்லமை. ஹல்லேலூயா. பூமியில் உள்ள மனுஷங்களுக்கு நடக்கின்ற எந்த ஆபத்தும் நமக்கு நடக்காது. நம்ம விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நாம் அவர் பிள்ளைகள், நம்ம ரத்தத்தில் மீட்கப்பட்டோம். அப்படியே சொந்த ஜனம், நம்மை ஆளுகை செய்ய அதிகாரம் செய்ய கர்த்தர் நம்மை படைத்தார். நீ மற்ற ஜனங்களை ஆளுகை செய்வாய், உன்னை அவர்கள் ஆளுவது இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் கர்த்தர் நமக்கு கொடுத்துள்ளார். நாம் எதற்கும் பயப்பட தேவை இல்லை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கேன். ஹல்லேலூயா. அடுத்த ஆபத்து என்னவென்றால், வெளியின் கல்லுகளோடு உமக்கு உடன்படிக்கை இருக்கும், வெளியின் மிருகங்களும் உம்மோடு கூட சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா இடங்களில் உயிரற்ற அந்த கற்கள் கூட உங்களுக்கு தீமை செய்யாது. உயிரற்ற மற்ற எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. கடைசி நாட்கள் ஆண்டு சொல்வார், நீ பேசாதிருந்தால் கல்லுகளும் கூப்பிடும். கடைசி நாட்கள் நியாயத்துக்கு நாளில் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்க, சுவிசேஷத்தை எதிர்த்தவங்கள, அவங்க தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தீமை செய்தவங்களுடைய வீட்டில் உள்ள மரங்கள் சாட்சில்லுமா, உத்திரங்கள் சாட்சில்லுமா ஆண்டு சொன்னார். அவங்கள்ட்ட உயிர் இல்லைன்னு நம்ம நினைக்கணும்னா அதுகளெல்லாம் உயிர் தேவன் நியாயத்திற்குனால ஒரு மனிதனை 4 சுவற்றுக்குள்ளே கொலை செய்தாலும் அந்த சுவர் இந்த மனுஷன் இவங்க கொலை செஞ்சாங்க என்று இந்த காலத்தில் நமக்கு சொல்கிறோம் சிசிடிவி இருக்குது. ஆனால் ஏசின் கண்கள் ஹல்லேலூயா பல ஆயிரம் சிசிடிவியோட பவர்ஃபுல் ஐஸ். அப்படியே கண்கள் பூமிங்க சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. அப்படியே ஆவி இந்த பூமி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆவியானது எல்லாத்தையும் கண்ணு இருக்கிறது. அந்த ஆவி அவைகளுக்கு ஜீவனை கொடுத்து உயிரடை செய்து அந்த உயிரற்ற பொருள்களை சாட்சியிடும். அதே போல் அந்த உயிரற்ற பொருள் கூட நம்ம விழுந்து நம்ம சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இதுதான் மிகப்பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. அந்த கல்லுகள் நம்மை சேதப்படுத்தாது, அதே போல் மிருகங்கள் நம்மை சேதப்படுத்தாது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறையவே காண மாட்டீங்க. உங்களுடைய சந்தான பெருகும். உங்களுடைய சந்ததியாக இருந்து பூமி பூண்டுகள் போல் அவங்க பழகி பெறுவாங்க. ஹல்லேலூயா. தானியம் ஏற்ற காட்டிலே அம்பாத்தை சேர்கிறது போல் ஹல்லேலூயா நீங்கள் ஏற்ற வேலையிலே தேவனுடைய சேர்க்கப்படுவீங்க. ஆண்டு வரும்போது நீங்கள் சேர்க்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசேஷித்த பாதுகாப்பு தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். நாம் உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்கள் பயப்படுறது போல் எனக்கு இந்த வியாதி வருமோ, 40 வயது ஆனால் மூட்டு வலி வரும், 40 வயது ஆனால் சுகர் வரும், ப்ரெஷர் வரும், 30 வயசு என்று காட்டாக்காது என்று அப்படிப்பட்ட உலக மனிதர்களைப் போல் நீங்கள் பயப்படக்கூடாது. வார்த்தை அறிக்கை செய்யுங்கள். சொல்லுங்கள், எனக்கு ரக எழும்புகின்ற எந்த ஆயுதம் அது வாய்க்காது. அல்லேலூயா. எந்த வியாதி என்னை மேற்கொள்ளாது, எந்த பலவீனம் என்னை மேற்கொள்ளாது. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். என்னை பலப்படுத்த கிறிஸ்தவன் நான் எல்லாத்தையும் எனக்கு பலன் உண்டு. எத்தனையோ சாட்சிகள் இன்றைக்கும் எல்லா ஒளியங்களும் எல்லா இடத்துலையும் அல்லேலூயா சாட்சிகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். எத்தனையோ சுகர் பேஷண்ட்ஸ் சுகமாகிக்கொண்டு இருக்காங்க. எத்தனையோ ப்ரெஷர் பேஷண்ட்டு வியாதி இல்லாமல் அந்த ப்ரெஷர் இல்லாமல் போகுது. கேன்சர் சுகமாகி கொண்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றுமே ஜீவிக்கின்றார். ஹல்லேலூயா. நான் 2 நாட்கள் முன்பு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சகோதரி சாட்சி. ஹல்லேலூயா. அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. அவங்க இந்து குடும்பத்திலேருந்து வயரக்கமான குடும்பத்தில் ரசிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. அவங்களுடைய யூட்ரஸில் பிரச்சனை, முதல் குழந்தை பிறந்து இருந்தது. அடுத்து அவங்களுக்கு இருக்கிற பிளட் குரூப் யாருக்குமே இல்லாத ரொம்ப ரேர் குரூப்பு. அந்த குழந்தை பிறக்கணும்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டும். அது அந்த குழந்தை இறந்த நாள் அவங்களுக்கு போட முடியலை. ஆனாலும் தேவன் இன்றைக்கு அவங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து பேரப்பிள்ளைங்களை பார்த்து இன்றைக்கும் தேவனுடைய கிருபை ஊழியம் பண்ணுறாங்க. பயங்கரமான இந்து குடும்பத்திலேருந்து ஆண்டவர் அவங்கள முகமுகமாக அவங்களுக்கு தரிசனமாகி ஹல்லேலூயா அவங்க தேவன் தொட்டு இன்றைக்கு கர்த்தர் ஊழியத்தை எழுப்பியுள்ளார். ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ சாட்சிகள். கர்ப்பப்பை இல்லாதவங்களுக்கு கர்ப்பப்பை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதயம் நின்று போனது என்று எத்தனையோ சொல்லி இதயம் புதிதாக ஆண்டு கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டு இன்றும் ஜீவிக்கின்றார்.
நீங்கள் வியாதி மத்தியில் இயேசுவின் வல்லமை விசுவாசிங்க. வியாதியை பார்க்காதீங்க. கர்த்தர் எனக்கு இதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாமே கூடும். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் எனக்கு செய்வார். எந்த ஆபத்தும் எனக்கு ஒன்றும் செய்யாது. எந்த வியாதியனே மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. மரணத்தின் பிடியில் இருக்கிறீங்களா? நீங்கள் மறைச்சிருவீங்கன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்களா? கொல்லப்படாதீங்க. இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. நீங்கள் படுத்திருந்தாலும் எழுந்திருக்க முடியாது விட்டாலும் இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டு மரண படிக்கல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, உங்கள் பிள்ளையை நான் மாற்றுங்க. இப்போது எனக்கு இந்த வியாதியிலேருந்து, இந்த மரண படிக்கலேருந்து எனக்கு சுகம் கொடுங்க. உங்கள் ரத்தத்தால் எனக்கு சுகம் கொடுங்க. நான் உமக்கென்று இனி வாழ்கின்ற காலங்களில் உமக்கென்று மாத்திரம் வாழ என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, மகனே மகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு அருகில் வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் அருகே இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் எங்கேயோ வானத்தில் இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கின்றார். நீ பயப்படாதே என்று உன் அழுகத்தை படுத்து பேசுகின்றார். உங்கள் அம்மா அப்பா மறந்தாலும், உன் தாய் மறந்தாலும், உன்னுடைய தகப்பன் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். உன் சகோதரர், உன் நண்பர்கள், உன் உற்றர்கள் விட்டு போனால் நானும் விட்டு போக மாட்டேன். என் அன்பு மாறாதது என்று அவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்மலை தட்டி ஸ்தோத்திரிங்க. நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. அடுத்ததாக சில ஆபத்துகளுக்கு நம்ம விலக்கி பாதுகாக்கின்றார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தை 12-17 வசனங்கள். நீதிமொழிகள் 2:12-17 வசனங்கள். அதனால் 11 வசனம், நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்கிற நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எதுக்கெல்லாம் பாதுகாப்பாராம்? துன்மார்க்கனுடைய வழிகள். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு. ஹல்லேலூயா. நீங்கள் தொழில் சம்மந்தமாக பல நபர்களோட பழக வேண்டியிருக்கும், பல ஊருக்கு செல்ல வேண்டியிருக்கும், பல இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பேசுவோம். நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட ஒரு நட்பு, ஒரு ஸ்நேகம் உண்டாகும். அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய பேக் என்ன, பிஹேவியர்ஸ் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பழகும் பேசுவோம். ஆனால் நாளடைவில் அவங்களுக்குள்ள சில காரியங்கள், அவங்க ஆண்டுக்கு பிரியமில்லாத செய்வாங்க. இவங்க கூட ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் தெரியாது. ஆனால் நாளடைவில் உங்களால் அதுலேருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் திக்கி வைப்பீங்க. அதனால சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட துன்மார்க்கமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம கூட சேர ஆண்டு விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகமானது நம்ம நீதின் பாதையில் நடத்தும். நான் வந்து பாவத்தை கொடுத்து, நீதியை கொடுத்து, நியாயத்திற்கு கொடுத்து கண்டித்து உணர்த்துவே. நம்முடைய செவ்வியான உம்முடைய நீதி உம்முடைய அந்த பரிசுத்தாவி என்னை செவ்வியான வழியிலே நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். உம்முடைய அந்த நல்ல ஆவி செவ்வியான பாதையில், நல்ல பாதையில் நடத்தும். நல்ல நன்மை மாத்திரம் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துன்மார்க்கம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே நம்ம அபிஷேகத்தை வளர வளர, துதிக்க ஜெபிக்க ஆண்டர் கூட கனெக்ட் ஆக ஆக அவங்க நம்மளை விட்டு விலகி போவாங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. துன்மார்க்கமான மனிதர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. வழிகளுக்கு பாதுகாப்பாக. அதே போல் மாறுபாடு பேசுகிற மனுஷங்க மாற்றி பேசுவாங்க. இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசி உங்களை மாற்றுன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட பொல்லாத நாவுக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அந்தகார வழிகளில் நடக்கிற நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய அந்த மாறுபாடில் களிக்குற மனிதர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீங்கள் தப்பிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. தவறான வழியில் சென்று தவறான கருத்தை யோசித்து தப்பு செய்கிறத சந்தோஷமாக செய்வாங்க. ஒரு தவறுன்னு எல்லாருக்கும் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க தவறை சரின்னு சொல்லுவாங்க. அந்த செய்கிற தப்பில் என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு என்ன, இது எல்லாரும் செய்வாங்க, நான் செய்வேன், இதில் என்ன இருக்குது, இதை செஞ்சால் என்ன. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. தன்னை நீதிமான் காட்டுவாங்க. அவங்களுக்குள்ள சுயம் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க சுயத்தில் அதிகமாக பேசுவாங்க. அதே போல் துன்மார்க்குடைய மற்றவங்க அப்படிப்பட்ட செய்கிறவங்களுடைய பாதைகளில் காரியத்தில் அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. தன்னை போல் தவறு செய்கிற மனிதர்களை
திருத்தாமல் கண்டிக்காமல் அவங்க கூட சேர்ந்து இவங்களும் ஜாயின் ஆவாங்க. அவங்கள வந்து அவங்க செய்கிற தவறை இவங்களும் நினச்சவங்க அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள பேசுவாங்க, அதிகமாக புகழ்ந்து பேசுவாங்க. இந்த கடைசி காலங்களில் எல்லா இடங்களையுமே அதிகார வர்க்கத்தில் எல்லாருமே எல்லாம் மேக்சிமம் பணத்துக்கு வெளியே போகிற அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிற தவறு செய்கிறவங்கள ஆதிக்கங்க அதிகமாக இருக்காங்க. தவிர அந்த தவறை சுட்டி காட்டி அந்த தவறுக்கு எதிர்த்து பேசுகிறவங்க இன்றைக்கு மிக குறைவு. அப்படி எதிர்த்து பேசுகிறவங்க கொலை செய்யப்படுறாங்க, தண்டிக்கப்படுறாங்க. எல்லா இடத்துலையுமே ஹல்லேலூயா இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. மேலே அதிகாரத்தை உள்ளவங்க ஒரு தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டுறவங்க அந்த இடத்துல மாற்றப்படுவாங்க. இல்லை அவங்க நேர்மையாக நடந்தால் அதுக்கு இணக்கமாக போகாமல் அதை ஏற்றுனா அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, வேலையிட்டு தூக்குவாங்க, அவங்களுக்கு பல குடைச்சல் கொடுப்பாங்க. இப்படி தான் இன்றைக்கு காணப்படுது. பிசாசு இன்றைக்கு கடைசி காலங்கள் இப்படி அதிகமாக கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா அவனுடைய ஆவியான அவங்களுக்கு கூட இருக்கும் பொழுது, கத்தவங்களோடு கூட இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஹல்லேலூயா தீமை செய்கின்ற நபர்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்த அவர்களின் காரியங்களை விட்டு உங்களை விலக்குவார், உங்களை பாதுகாப்பார். உங்களை சுற்றி அவங்க கவுக்கணும், உங்களுக்கு தீமை செய்யணும், உங்களை கெடுக்கணும் என்று அவங்க அப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாலும் அவங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா மாறுபாடான பாதையில் நடக்கிற எந்த அவங்க எப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கவிழ்க்கணும், ஒரு மனுஷனை அழிக்கணும்னாலும் அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்க. இன்றைக்கு நம்ம அதை அதிகமாக செய்தித்தாள்களை பேப்பர்லையும் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா ஒரு மனுஷனை அழிக்க வேண்டும், அவனை பதவி விட்டு இறக்கணும், அவங்க கெடுக்கணும், அவங்க நற்பெயருக்கு கலங்க வைக்கணும்னு சொல்லி சொல்லாத கதை சொன்னதாக, பேசினாங்க, செய்ததாக சொல்லி அதிகமாக கட்டுக்கதைகள், வீண் கதைகள், நிறைய பொய் நாய்கள் இன்றைக்கி கிரியை செய்து எல்லார் வாயிலையும் பிசாசு இன்றைக்கி பொய் நாயாக இருந்து ஒருவருக்கு அகென்ஸ்டாக பேசி ஹல்லேலூயா அதை வந்து அந்த பொய்யை பரப்பி அந்த கட்டுக்கதையை பரப்பி இன்றைக்கு தேசத்தையே டைவர்ட் பண்ண பார்க்குது, தேசத்தில் குழப்பத்தை விளைவிக்க பார்க்குது, தேச சமாந்தம் கெடுக்குது. இந்த குடியரசு நாளை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். எல்லா இடங்களையும் ஹல்லேலூயா பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா சமீபத்தில் அந்த கொல்கட்டா நியூஸில் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஆனாலும் மக்களுக்கு திருப்தி இல்லை. ஹல்லேலூயா தூக்கு தண்டனை விதிக்கவில்லை. ஹல்லேலூயா இப்படி எத்தனையோ குற்றங்கள். ஹல்லேலூயா நேற்று ஒரு நீதிபதியோட ஆடியோ நாங்கள் வீடியோ யூடியூப்பில் பார்த்தோம். அவர் சொல்லியிருந்தார், நீதிபதிகள் அந்த கேஸ் எடுத்து நடத்தினா பெண்கள் அவங்களுக்கு பயன்படுத்த கொடுக்குறாங்க. எல்லா ஸ்டேட்லேருந்தையும் வயதுக்கு வந்த பெண்களை கூட அவங்களுக்கு தவறாக கொடுக்காங்க. அப்படி வாங்கி தான் அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கு வந்து பணக்காரர்களுக்கு தான் இப்படிப்பட்ட நீதிமன்றங்கள், ஏழைகளுக்கு அல்ல. ஒரு முறை நீங்கள் கோர்ட்டு கண்டு அவங்க லைஃபையும் முடிஞ்சிருது. பணம் இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க, அவ்வளோதான் என்று ஒரு நீதிபதி சொல்கின்றார்கள். இது எவ்வளோ வேதனை! இப்படிப்பட்ட கொடிய காரங்களுக்கு அவங்களே விலக்கி பாதுகாப்பார். அந்த மாறுபாடான வழிகளை செய்கின்ற, கொலனான வழிகளை செய்கின்ற அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் தப்பு வைக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா தன் இள வயது நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கை மறந்து இச்சிகமான வார்த்தைகளை பேசுகின்ற அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் நீங்கள் தப்பிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா இது ஒரு பெண் போடப்பட இப்படிப்பட்ட தவறான நோக்கத்தில் அவங்களை அணுகின்ற ஆணோ பெண்ணோ கர்த்தவங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா அப்படிப்பட்டவங்களிருந்து கர்த்தவங்களை பாதுகாத்து ஹல்லேலூயா உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நமக்கு அகென்ஸ்டான காரியங்கள், ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஆபத்துகள், ஹல்லேலூயா நமக்கு தெரியாது, நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது, எந்த ஆபத்து எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் தேவன் நம்ம கூட இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாப்பார். அப்படி பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம தப்பித்துக்கொள்ள ஒரு போக்கையும் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா மனுஷனுக்கு வர எல்லா பிரச்சனையும் ஒரு சோதனை உங்களுக்கு வரும். ஆனால் அது மத்திய தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தப்பிகளும் போக்கு உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா கையில் உயர்த்தி ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா அவர் நம்ம கூட இருக்கின்றார். பகலில் உள்ள அம்புகள், எத்தனையோ இந்த மாதிரி தீமைகள் கடைசி காலத்தில் அதிகமாக இந்த ஹல்லேலூயா டிஜிட்டல் க்ரைம்ஸ் அதிகமாக பெருகிக்கொண்டு, ஒரு ஃபோன் கால் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் மொத்த பணத்தை இன்றைக்கி எடுக்கிறாங்க. அநேகர் படித்தவங்க மிரட்டுறாங்க, எங்கேயோ இருந்து நீங்கள் இதை கடத்துறீங்க, நீங்கள் எங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண வரோம் என்று இப்படிப்பட்ட காரியங்கள் ஹல்லேலூயா அதிகமாக காணப்படுகிறது. ஃபோன் இல்லாதவங்களே கிடையாது. ஆனால் அந்த ஃபோன் மூலமாக எத்தனையோ திருட்டு இன்றைக்கி நடக்கிறது. போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. இழந்தவங்களுக்கு அதை மீட் எடுக்க முடியாது. யார் எங்கேருந்து பண்ணுறா, என்ன பண்ணுறா, என்னென்னு எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் பிசாசு கண்ணிகள் வைக்கின்றான். ஹல்லேலூயா நாம் ஆண்டவர் கூட நடக்கும் பொழுது, அவரோடு கூட ஜெபத்தை இணையும் போது, அவர் ஆவியில் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷையில் பேசி வேதவாசி ஜெபித்து அவர் பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த ஆபத்துகளுக்கு கர்த்தவங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும்.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது பிசாசு நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. எந்த அந்தகாரங்களும் நம்மளை தொட முடியாது சொல்லுங்க. எந்த அழிவும், எந்த நாசமோசம், எந்த ஏமாற்றம் எனக்கு நடக்காது. உங்கள் பணத்தை ஒருவேளை ஏமாந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கர்த்தர் திரும்ப பல மடங்கு கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்கள், உடைமைகள், சொத்துகள் திரும்ப வருகின்ற காலம் இயேசுனால் பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் கைவிட்டு எதுவுமே போகாது. நீங்கள் சம்பாதிச்சது, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த காரியங்கள் கைவிட்டு போனது போல் இருந்தாலும் திரும்ப பல மடங்கு அது உங்களிடம் வரும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் சம்பாதித்த ஒவ்வொன்று இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் பாதுகாக்கப்பட்டது என்றால் கண்டிப்பாக திரும்ப வரும். ஹல்லேலூயா. சங்கீதம் 58 சங்கீதத்தில் 10-11 சேர்க்கப்படப்பட்டது. சங்கீதம் 58:10-11. பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனின் இரத்தத்திலே கழுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் உணர்ந்து கொள்வான். ஹல்லேலூயா. அந்த 58 சங்கீதத்தில் நீங்கள் முழுசும் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, மௌனமாக இருக்கின்றவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீங்களா? உங்களுக்கு நீதி பேச தெரியுமா? மனுபத்தில் நீங்கள் நியாயமாக நீங்கள் தீர்ப்பு செய்வீங்களா? மனதார என்ன செய்கிறாங்க? நியாயக்கடை செய்கிறாங்க. பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமை நீங்கள் நிறுத்து. அவ்வளோ கொடுமை, கையால் அவ்வளோ கொடுமை. இன்றைக்கு ஏழைகளை அடிக்கிறாங்க, ஏழைகளுடைய பணத்தை சுரண்டுறாங்க, மக்களுக்கு சென்ற காரியங்களை சென்று விடாமல் ஒரு கொள்ளையினை வரும்பொழுது, ஒரு அழிவு வரும்பொழுது மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணங்களை அவங்களுக்குன்னு எடுக்கிறாங்க. பல காரியங்கள் நம்ம பார்த்துக்கின்றோம். இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் நிறைய கேள்விப்பட்ட பல காரியங்கள் தொடர்ந்து நடக்கிறது. துன்மார்க்கம் நினைச்சாங்களா, அவங்க கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் நினைச்சாங்க பேதரிக்கிறாங்க. தாயின் வயிற்றிலே இருக்கும்பொழுது அவங்க பொய் சொல்லி அந்த பொய் நாவி அவங்களுக்குள்ள சூழ்ந்து பொய்யாக பேசினார்கள். மிக எளிதாக பொய் பேசி நடக்காத ஒன்று நடந்ததாக திருத்து கூறி தனக்கு ஒரு பேர் சொல்லி அதை வச்சு பணம் சம்பாதிச்சு அதை வச்சு இன்றைக்கி கட்சி வளர்த்து இப்படிப்பட்ட எங்கே பார்த்தாலும் போய், எதில் பார்த்தாலும் போய், அப்படிப்பட்ட ஒரு பொய்னாவே இந்த கடைசி காலத்தில் செயல்படுது. சர்ப்பத்தின் விஷயத்துக்கு ஒப்பான விஷயம் அவங்க நாக்கில் இருக்குது. பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும் அவங்க அந்த மனது அந்த சத்தத்துக்கு செவிக்கூடாத அந்த செவிட்டு விரியனை போல் என்னதான் ஒரு பக்கம் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க, அவங்க செய்கிறது தவறு, பொய், இது உண்மை என்று சொன்னாலும், இதை செய்யாதீங்க என்று சொன்னாலும் அதுக்கு அவங்க காதை அடைச்சி அந்த செவிட்டு விரியனை போல இன்றைக்கு ஒரு கூட்டம் அடி காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் நிறைந்து உள்ள இந்த காலத்தில் ஹல்லேலூயா, தேவன் உங்களுக்காக வழக்காளர், உங்களுக்கு நிதி செய்வார். அப்படிப்பட்ட உங்கள்ட்ட இந்த பறிக்கப்பட்ட உங்களிடம் அபகரிக்கப்பட்ட எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும். ஹல்லேலூயா. தேவன் இந்த வருஷத்தில் விசேஷமாக சொன்னது கர்த்தர் ஹல்லேலூயா நியாயத்திற்கு வருஷம், கர்த்தர் பழிவாங்க வருஷம், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நீதி சென்ற நாட்கள். ஹல்லேலூயா. நம்ம அதை பார்க்கும் பொழுது இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து என்று கடவுள் உண்டு, அவர்தான் உண்மையுள்ளவர் என்று பல ஜாதிகள் உணர்ந்து கொள்வாங்க. நீதிமானுடைய கிரியைக்கு பலன் கொடுக்க ஒரு தேவன் உண்டு. நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய அங்கலாய்ப்புக்கும் செவி சாய்க்க ஒரு கர்த்தர் உண்டு, கடவுள் உண்டு என்று அநேக ஜாதிகள் மனம் திரும்ப போகிறாங்க. அநேக பிள்ளைங்க சொல்ல போகிறாங்க, கர்த்தவங்க கண்ணை விசாரிப்பார். ஹல்லேலூயா. அவங்கள மற்றவங்க விசாரிப்பட்ட சியோன்னு சொல்லி தள்ளப்பட்டாலும் ஹல்லேலூயா அவர் உங்களை தேடி நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அல்லாதே, ஹல்லேலூயா உருக்கமாக இருக்கலாம், உன்னை நான் சேர்த்துக்கொள்கிறேன், நான் உங்க கூட இருக்கேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. நீ எல்லாருக்கும் கண்ணீரை அடக்கு, கண்டிப்பாக உங்க கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. அவங்கள பாதுகாப்பார், பாதுகாக்கின்றதே உங்களோடு கூட இருக்கின்றார். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்தது திரும்ப கொடுக்க போகின்றார். நீங்கள் சந்தோஷமாக வார்த்தை அறிக்கையிடுங்க. எந்த ஆயுதம் வைக்காது, எந்த ஆபத்து வராது, எந்த விக்கிரம் எனக்கு நடக்காது. ஹல்லேலூயா. எந்த மோசம் என் வாழ்க்கையில் என் பிள்ளைங்களுக்கு நடக்காது. பூமியில் உள்ள மற்ற மனுஷங்க நடக்கிற காரியங்கள் எனக்கு நடக்குமோ என்று அந்த பயத்தை உங்கள் மனதிலேருந்து தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்த கர்த்தர் நம்ம கூட இருக்கின்றார். நம்மளுடைய ஹெல்ப் எங்கேருந்து வருதான்? இந்த வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் அவர் தான் இதை படைச்சாரு, நடத்துகிறாரு. அவரே நம்ம சைடு இருக்கும்போது நம்ம எதற்கும் பயப்பட தேவை இல்லை. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் 27 சங்கீதத்தில் 5-6 வசனம் வாசித்து ஜெயிப்பு முடிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண் மலையின் மேலே உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தமாக நான் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணினேன். ஹல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. தீங்கு வருகின்ற நாட்களிலே அவர் நம்மை தம்முடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்து கூட மறைவிலே நம்மளை ஹல்லேலூயா ஒளித்து வைத்து பாதுகாக்கின்றார். எல்லா
சத்ரு கண்களுக்கு, நமக்கு தீமை செய்கின்ற நபர்கள் கண்களுக்கு அவன் நம்மளை என்னச்சு வரான், மறைப்பாரான். ஹல்லேலூயா. நமக்கு தீமை செய்கின்ற வருவர்கள் அதை தேடி 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 சலிச்சு போவாங்க. ஹல்லேலூயா. வாசலை தேடி அப்படிப்பட்ட அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகின்றார். உங்கள் தலையை நிமிர செய்ய போகின்றார். நீங்கள் சந்தோஷமாக துதிங்க. அந்த 24 சங்கீதம் 1-2 வசனங்கள், கர்த்தரின் வெளிச்சம். ஹல்லேலூயா. அவர் உங்கள் வெளிச்சமாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும். அவருடைய ரட்சிப்பானவர், அவர் உங்களுடைய வெளிச்சமாக இருக்க வேண்டும், அவர் உங்கள் ரட்சிப்பாக இருக்க வேண்டும். யாருக்கு நான் பயப்படேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலன். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பறிச்சுங்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய படை வந்தாலும், என் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், என் வலதுபுறத்தில் 10,000 இருந்தாலும் என்னது ஒரு நாளுமே அணுகாது. பொல்லாப்பு எனக்கு வராது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. வார்த்தை அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்கள் வெளிச்சமாக, கர்த்தர் உங்கள் ரட்சிப்பாக இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக பிசாசு செய்கின்ற எல்லா காரியங்களும் அது வாய்க்காதே போகும், அது முறிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அறிக்கையிடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லா பயத்தை கர்த்தர் எடுத்துப்பட கர்த்தர் வல்லவர். ஜெபிப்போமா. அப்பா பிதாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவர் ராஜா. ரீபான் அந்தூரபா வல்லமை இறங்கட்டப்பா. பயத்தினால் பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எல்லாம் பயத்தை நான் வெளியேறட்டும் இயேசு நாமத்தால். எல்லாம் டிப்ரெஷன் நான் வெளியேறட்டும். எல்லாம் ஹல்லேலூயா கலக்கத்தை நான் வெளியேறட்டும் இயேசு நாமத்தால். பிள்ளைங்களுக்கு கிரியை செய்கின்ற எதிர்காலத்தை கொடுத்த எல்லா பயங்கள் சோர்வுகள் மாறட்டும் இயேசு நாமத்தால். அப்பா கொஞ்சம் வருமானம் இதை வைத்து என்ன செய்வது என்று கலங்கத்துக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பா களஞ்சங்கள் நிரம்பட்டும் இயேசு நாமத்தால். எல்லா உலகத்தின் கால சூழ்நிலையை பார்த்து, உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து அப்பா பயப்படுற எல்லாம் அந்த பயத்தை நாம் எடுக்கட்டும் இயேசு நாமத்தில். எல்லாம் வியாதிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசு நாமத்தில். மரணப்படுக்கையில் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இயேசு நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இறுதி வியாதி மாறட்டும், எல்லாம் தோல் வியாதி மாறட்டும், எல்லாம் டிப்ரெஷன் மாறட்டும், எல்லாம் குடல் வியாதிகள் மாறட்டும் இயேசு நாமத்தில். சுகர் ப்ரெஷர் எல்லாம் போகட்டும், சுகம் உண்டாகட்டும் அப்பா. தலைமுறையால் சுகமாக என்ற வார்த்தையின்படி அப்பா தகப்பனை உடைய ஆணிப்பந்த கத்த எல்லாமே ஒவ்வொரு பிள்ளைங்களும் இப்பொழுது பாய்ந்து செல்லட்டும் தகப்பனை. இந்த நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில். பிள்ளைங்க வாழ்க்கையில் காணப்படுகின்ற அப்பா பிள்ளைங்களை ஏமாற்ற நினைக்கிற பிள்ளைங்களை வாழ்வியலை பண்ணுகிற பிள்ளைங்களை காரியத்தை திருடுகின்ற எல்லா காரியங்களும் இயேசு எரிக்கப்பட்டு போட்டோம். அவங்கள சூழ்நிலை எல்லா இருள்கள் மாறிப்பட்டோம். அப்படிப்பட்ட மோசங்களுக்கும் நாசங்களுக்கும் பிள்ளைங்களை விலக்கி பாதுகாத்துக்கோங்க. ஆசீர்வாதிங்க. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். வல்லமை ரீபானா சந்தர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஸ்தோத்திரம். தேவ பிரசனை இறங்கி வரட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும். ஸ்தோத்திரம். எல்லா வேதனைகள் மாறட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. எல்லா தீமைக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக்குவாங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இந்த சத்தம் கேட்குற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா வருமானங்களும் பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் விருத்தி உண்டாகட்டும். தொழிலுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா கிரியைகள் எரியட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும் உடையட்டும் உடையட்டும். மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும். சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துக்குள்ள மூடி மறைச்சிக்கோங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.